நமசிவாய. கடன் அடைவதற்கு மிக மிக உகந்த ஒரு பரிகார முறையாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஏற்கனவே இந்த மாதிரியான கடன் அடைவதற்கு நிறைய பரிகார விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கடன் அடையிறதுக்கு பரிகாரம் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் ஆல் ஓவர் இன்டர்நெட்டு அதே மாதிரி யூடியூப்லையும் பார்த்துட்டே தான் இருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜோதிட ரீதியான பலன் தரக்கூடிய முறைகள் தான் நம்ம எப்பவுமே கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஜோதிட ரீதியாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக, அதே சமயத்தில் ஐம்பூதங்களின் சக்திகள், அதாவது 5 எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு சக்திகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முறையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த மாதிரியான ஒரு முறைகள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் ஒரு லெமன் எடுத்துக்கலாம், அல்லது பார்த்தோம்னா அந்த ஒரு லெமன்லேயே நீங்கள் எல்லாரோட விஷயத்தையுமே நீங்கள் எழுதிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது முக்கியமாக ஒரு 2 நபர்கள் 3 நபர்கள் வரைக்கும் மேக்ஸிமம் 3 நபர்கள் வரைக்கும் எழுதிக்கலாம். நபர்களுடைய பெயர்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை. அமௌண்ட் முக்கியமாக ஒரு 3 அமௌண்ட் நீங்கள் ஒரு கடன் கொடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் தோ அது பேங்க் இஎம்ஐயாக இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, பேங்க் இஎம்ஐனா இஎம்ஐ மட்டும் எழுதாதீங்க, ஃபுல் அமௌண்ட் எழுதுங்க. கிரெடிட் கார்டு பேலன்ஸ்னால் கிரெடிட் கார்டு பேலன்ஸோட ஃபுல் அமௌண்ட் எழுதுங்க. யாராவது ஒரு பர்டிகுலர் நபருக்கு ஒரு 10,000 ஒரு 10 லட்சமோ கொடுக்கணும்னா 10 லட்சம் எழுதுங்க. நீங்கள் ப்ளூ கலர் பேனால் எழுதிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லெமனை வச்சுக்கலாம். இந்த ஒரு விஷயத்தில் முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பணம் வருவதற்கு இது அதாவது கடன் கொடுத்துட்டீங்க, அந்த கடன் திரும்பி வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி, அதாவது வச்சுக்கிட்டே கொடுக்க மாட்டேன்றாங்க. நொடிஞ்சு போனவங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். வச்சுக்கிட்டே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதுக்கும் இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். அதிகப்படியான பலன் தரும். உங்களுக்கு தேவை ஒரே ஒரு லெமன் இருந்ததுன்னா போகிறோம். நீங்கள் 2-3 லெமனில் செய்ய வேண்டாம். ஒரு 3 நபர்களுக்கு தான் எழுத முடியும். அந்த 3 நபருக்கு 3 விஷயத்தை தான் எழுத முடியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 10-20 பேர்கிட்ட கடன் இருக்கும். ஊரை சுற்றி கடன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு சில நபர்களுக்கெல்லாம் துரதிருஷ்டவசமாக வந்துவிடும். ஸோ இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 இதை எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு பலன் உடனடியாக கிடைக்கும். நம்ம ஒரே டைமில் நம்ம ஒரு 4-5 லெமனில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு இருக்கிற லெமன்லாம் எடுத்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது எதுவுமே நமக்கு நடக்கலையே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவதில் பிரயோஜனம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒன்று ஒன்றா தான் இது நம்ம சரி பண்ண போகிறோம். எப்படியா இருந்தாலும் நம்ம 10-20 பேர்கிட்ட கடன் வாங்கியிருந்தோம்னா அதை அடைக்கிறதுக்கு மற்ற வழிகள்லாம் பார்க்க தான் போகிறோம். வெறும் யூடியூப் மட்டும் பார்த்துட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம பேசாமல் உட்காந்துட்டு இருந்து இந்த லெமன் இந்த ஒரு பரிகார முறை செய்து விட்டோம் நமக்கு தானாக வந்துடும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லாமல், நம்மளுடைய சக்தி, அதாவது தான் பாதி தெய்வம் பாதின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தெய்வீக முறையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் எது சொன்னாலும் சரி, நானே எந்த ஒரு பதிவுகள் கொடுத்தாலும் நம்மளுடைய பரிகார முறைகள் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலே ஒர்க் பண்ணும். அட் த சேம் டைம் நம்மளுடைய முயற்சி, மனித முயற்சிங்கிறது தேவை. அது நான் சொல்கிறது மட்டும் கிடையாது, தெய்வமே நின்று சொன்னாலும் அதுதான் முறை. ஸோ இப்போ நீங்கள் இந்த தேவை இந்த லெமன் எடுத்துக்கிறீங்க, ப்ளூ கலர் பேனல் எழுதிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன அமௌண்ட் அப்படின்ற மாதிரியான லெமனில் எழுதிக்கலாம். அது எந்த ஆஃப் லெமனை நீங்கள் எழுதிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமாக நீங்கள் எழுதிக்கிறது போகிறோம். ஒரு கொஞ்சம் பெரிய லெமனாக எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற பெரிய லெமனாக வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலும் சரி, அல்லது வீட்டில் இருக்கிறத எடுத்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, இது நீங்கள் செய்ய வேண்டிய நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செய்யணும். 9 செவ்வாய்க்கிழமைகள் செய்தால் அதிகப்படியான பலன் தரும். 9 செவ்வாய்க்கிழமை செய்தால் தான் இது பலன் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை எடுத்துக்கிறீங்க, பெப்பர் பொடி கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க. இதுக்கு செவ்வாய்க்கிழமையில் நான் இன்னும் எக்ஸாக்டாக ஒரு டைம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலையில் 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே, மத்தியானம் 1:30லேருந்து 2 மணிக்குள்ளே, நைட்டு 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே அதிகப்படியான பலன் சேரும். அதாவது செவ்வாய் ஓரையுடைய பிற்பாதி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் டைமிங் சொன்னோடனே அது செவ்வாய் ஓரை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். செவ்வாய் ஓரையுடைய பிற்பாதி அதிகப்படியான பலன் தரும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது, அதாவது உங்களுக்கு நீங்கள் கடன் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடன் கொடுக்கணும்னா இடது கையை விரித்தவாறு வைத்து அது நடுவில் இந்த லெமனை வச்சுக்கோங்க. இந்த லெமனை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னால் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க. எழுதுனதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா அழிஞ்சிரும். ஸோ எழுதுறதுக்கு முன்னால் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க. ஃபஸ்ட்டு வச்சுட்டு அது மேலே வலது கையை வைத்து ரைட்டில் 9 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுறீங்க. அதாவது இந்த எந்த நபர்கள், அந்த 3 நபர்களும், அந்த 3 நபர்கள், அது பேங்காக இருக்கட்டும், கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், நபராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த கடன் சீக்கிரமாக அடைய வேண்டும் என்று மனதில் நினைத்துக்கொண்டே வலது கை உள்ளங்கையில் வச்சுட்டு, இடது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு வலது கையில் மேலே வச்சு அதை ரைட் சைடில் 9 முறை சுற்றுறீங்க, லெஃப்ட் சைடில் 9 முறை சுற்றுறீங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பேரெல்லாம் எழுதுறீங்க. எழுதுனதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆஃபாக வெட்டிடுங்க. ஆஃபாக வெட்டிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, பெப்பர் இருக்கு இல்லையா, அந்த பெப்பர் எடுத்து 2 இதுலேயும் தடவணும். இந்த 2 இதுலேயும் பெப்பரில் தடவிட்டு அதை ஏதாவது ஒரு உங்களுக்கு சாம்பிராணி போடுற மாதிரி ஏதாவது பாத்திரம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பாத்திரமோ அல்லது ஏதாவது ஒரு பெரிய விளக்கு, பெரிய அகல் விளக்கு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, அந்த பெரிய அகல் விளக்கு மடக்கு மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுலேயோ வச்சுட்டு சுற்றியும் கேம்பர் வைங்க. அதாவது கற்பூரம் ஒரு 9 கற்பூரம், சின்ன கற்பூரமாக குட்டி குட்டியாக இருந்தால் போதும். ஸோ கற்பூரம் வைங்க. வச்சுட்டு வீட்டுடைய தெற்கு பகுதியிலோ அல்லது தென்கிழக்கு பகுதியிலோ, இந்த 2 இது மேஜராக எங்கே இருக்கும்
ஏதாவது ரூம்குள்ளே வச்சு பண்ணாதீங்க. மேஜராக வீட்டுடைய தெற்கு பகுதி எதுன்னு பார்த்துக்கோங்க, அல்லது தென்கிழக்கு பகுதி. இது நீங்கள் வியாபார தளத்தில் செய்யலாமானா அங்கேயும் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வியாபாரத்தில் நிறைய கடன் ஆகிடுச்சு, வியாபார தளத்தில் செய்யலாமானா அது மாதிரியான ஒரு விஷயமாகவும் தாராளமான முறையில் செய்யலாம். இது அந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதை சுற்றி 9 வைக்கிறீங்க இல்லையா, வச்சுட்டு இந்த பெப்பரோடு அது தடவிட்டு வச்சுட்டு இது நீங்கள் இதை வந்து கையில் ரொட்டேட் பண்ணுங்கள். நம்ம முதல்ல சொல்கிறதுனால அது 9 முறை நீங்கள் வந்து வலது பக்கமும் இடது பக்கம் 9 முறைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த விஷயம் நீங்கள் செய்யும்போதே நல்லா நீங்கள் வந்து பிரார்த்தனை, அதாவது மனதிற்குள் உங்களுக்குள் நீங்கள் வந்து நன்றாக பிரார்த்தனை அல்லது உங்களுடைய இஷ்டதெய்வ பிரார்த்தனை அல்லது உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை செய்துக்கோங்க. நீங்கள் வந்து என்னன்னா இந்த கடன் வந்து வெகு சீக்கிரம் அடைய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் வெட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 2 பக்கமும் வச்சுட்டு அதை வந்து 2 பக்கம் இல்லை 2 பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அதை வந்து கேண்டில் வந்து ஏற்றி விட்டுறீங்க. அந்த கேண்டில் வந்து க்ளோஸாக வச்சுக்கோங்க. அந்த இது எலுமிச்சம்பழம் வந்து எரியணும். எலுமிச்சம்பழம் வித் மிளகு இருக்கு இல்லையா, அது வந்து தடவி வச்சிருக்கிற மிளகு அது வந்து எரியணும். அவ்வளோதான். அது வந்து எவ்வளவு எரிய முடியுமோ அவ்வளோ எரியட்டும். அதுக்கப்புறம் அதை அப்படியே கொண்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியே போட்டுருங்க. வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே எதுவும் போட்டுறாதீங்க. வீட்டுக்கு வெளியில் பக்கம் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு வந்துடுங்க. அது ஃபுல்லாக எரிஞ்சு உங்களுக்கு வந்து ஆஷ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. யாருக்கு பண்ணாலுமே அந்த மாதிரி ஆகாது. நம்மெல்லாம் வந்து திருஷ்டி சுற்றி போடும்போது எலுமிச்சம்பழத்தில் தர்பூசணியில் தேங்காயிலெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து சுற்றுறோம் இல்லையா, ஒரு முறை இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான முறை. பொதுவாக அந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தில் வச்சு கற்பூரத்தை வச்சு சுற்றினோன்னா கீழே போட்டு காலால் மிதிப்பாங்க. இப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது. இதை அந்த 9 கற்பூரம் வச்சிட வேண்டியது, கற்பூரத்தை வச்சுட்டு அப்படியே எரிய விட வேண்டியது, எரிய விட்டுட்டு அப்படியே கொண்டு போய் போட்டுற வேண்டியது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணுன்னா, ஆண் பெண்கள் இருவருமே எந்த டைமில் வேணாலும் செய்யலாம். இது அதாவது பெண்கள் வந்து ஆல் 30 days செய்யலாம். இது ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து என்னென்னா, இது நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் காலையில் செஞ்சுருந்தீங்க, இந்த 6:30 to 7 செஞ்சுருந்தீங்கன்னா அதே டைமில் தான் அடுத்த 9 வாரமும் செய்யணும். அதே மாதிரி மத்தியானம் செஞ்சுருந்தீங்கன்னா மத்தியானம் தான் அதே அடுத்த ஒரு 9 week அடுத்த 8 weeksம் செய்யணும். நைட் செஞ்சுருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் அடுத்த 8 weeksம் செய்யணும். 9 வாரம் இதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு 10-20 பேர் இருக்காங்கன்னா மீதி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமாக செய்யலாம். இந்த ஒரு 9 வாரத்துக்குள்ள உங்களுக்கு என்ன நடக்கும்னா, மிராக்குலஸாக உங்களுக்கு அந்த பணம் வருவதற்குண்டான ஒரு சோர்ஸ், அந்த கடன் அடைவதற்குண்டான ஒரு சோர்ஸ், அந்த கடன் அடைவதற்கோ அல்லது வந்து அந்த கடனுக்கு வந்து ஏதாவது வேவருக்கோ அல்லது அந்த கடனுக்கு வந்து ரைட் ஆஃபுக்கோ ஏதாவது ஒரு விதத்தில் அந்த கடனுடைய பிரச்சனை தாக்கம் கடன் அடைவதற்குண்டான வழி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பான முறையிலே பிறக்கும். ஸோ இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை செஞ்சுக்கலாம். சரி, இதே வந்து பார்த்தோம்னா கடன் எனக்கு வரணும்னு சொன்னீங்களே, அதுவும் அது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களேன்னா, ஆமாம் கண்டிப்பான முறையில் வரும். ஸோ அப்போ அதை வந்து கடன் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பான முறையில் அவங்க வச்சுட்டு தரமாட்டேன்றாங்க. இதே மாதிரி 2-3% அதிகபட்சமாக 3 வரைக்கும் நீங்கள் இதே மாதிரியான எழுதி வச்சுக்க வேண்டியது. இடது கையில் வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, கடன் கொடுக்கறதா இருந்தால் இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வலது கையில் வைக்கணும். வலது கையில் வச்சு இடது கையை மேலே மூடிக்கிறீங்க. மூடிட்டு எழுதுறதுக்கு முன்னால் ரைட்டில் 9 times, கிளாக் வைஸ் 9 times, இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் 9 times, இடம் வளமாக வளம் இடமாகன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி. ஸோ சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 பேரோட பேர் எழுதுறீங்க. நீங்கள் வந்து அவங்களுடைய அமௌண்ட்லாம் எதுவும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொன்னது வந்து இது முதல்ல நான் சொல்லியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் எழுத வேண்டியதில் யார் கொடுக்க வேண்டிய நபரோ அந்த நபரோடைய பேர் எழுதுறீங்க, பாதியை கட் பண்ணுறீங்க, மிளகு போடுறீங்க. அதே மாதிரியான ஒரு விஷயம் தான், சேம் திங் தான் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க. இதே மாதிரியான விஷயம் செய்து 9 வாரமும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற முறையாகவே நீங்கள் வந்து செய்து பயனடையுங்கள். இதை எப்படி செய்கிறதுங்கிறதுக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று இதில் இணைத்திருக்கிறேன். அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அது கிளாரிஃபை ஆகும்.